பிக் பாஸ் சீசன் 8ல் இந்த வாரம் ஒரு மிட்வீக் எவிஷன் இருக்கிறதாவும் அதில் விஜய் விஷால் வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டில் இப்போ மொத்தமாக 10 போட்டியாளர்கள் இருக்காங்க. அந்த 10 போட்டியாளர்களில் 5 பேர் மட்டும்தான் ஃபினாலே வீக்குக்கு போக முடியும். மீதி இருக்கக்கூடிய 5 நபர்களில் ஒரு நபர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வெளில போயிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 4 நபர் இருக்காங்கல்ல, அதில் இந்த வாரம் ஒரு எவிஷன் இல்லை அடுத்த வாரம் 2 எவிஷன் வச்சா கூட ஒரு நபர் மீதம் இருக்காங்க. அந்த ஒரு நபரை மிட்வீக் எவிஷன் மூலயமா வெளியேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணுறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. சரி, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நபரை வெளியேற்றதா இருந்தால் அது யாரை வெளியேற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போதைக்கு லீஸ்ட் ஓட்டிங் அப்படின்னா பவித்ரா, ஜாக்லின், மஞ்சரி, அப்புறம் அருண், இவங்க 4 பேர் இருக்காங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் இப்படி காமிக்குது. ஆனால் எப்போவுமே அன்அஃபிஷியல் ஓட்டிங் அப்படிங்கிறத நம்ம நம்பவே கூடாது. ஒரு வாரமும் நம்ம நினைக்கக்கூடிய ரிசல்ட் ஒன்றா இருக்கும். ஆனால் எவிட் ஆகி வெளில போகிற நபர் வேற யாராக இருப்பாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விஜய் விஷாலுக்கான வாக்குகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதாவும், சொல்லப்போனால் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் விஜய் விஷாலுக்கான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 0ல் இருக்குது. ஃபினாலே வீக் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு அவரை பாதிலே வெளியேற்றதுக்கு பதிலாக மிட்வீக் எவிஷன் மூலயமா விஜய் விஷாலை வெளில அனுப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணுறதா ஒரு அப்டேட் வெளிவந்திருக்குது. சொல்லப்போனால் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தர்ஷிகா, விஷால் இவங்க 2 பேரும் அதிகப்படியான வாரங்கள் டேஞ்சர் ஜோனில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷாலை விட மஞ்சரி, பவித்ரா, அருண் இவங்களாம் கூட லீஸ்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க, அவங்கள தான் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரியும், விஜய் விஷால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்குது. ஒருவேளை இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் டபுள் எலிமினேஷன் இருந்துச்சுன்னா மஞ்சரி, பவித்ரா, மஞ்சரி, அருண் பிரசாத் இந்த காம்பினேஷனில் ஒருத்தவங்க வெளில போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிட்வீக் எவிஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் விஷால் வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அவர் வெள்ளிக்கிழமை இரவு கன்ஃபெஷன் ரூம் வழியாவோ இல்லை ஏதாவது ஒரு டாஸ்க் நடத்தி அது மூலயமா எவிக்டாகி வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது, ஒருவேளை மிட்வீக் எவிஷனில் விஜய் விஷால் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கோட இறுதி டாஸ்க், அந்த 10வது டாஸ்க்கு நடக்க போகுது. இந்த கிளாக் டாஸ்க் நடக்க போகுது. இந்த கிளாக் டாஸ்கில் பாயிண்ட்டே எடுக்காத ஜாக்லின், விஷால், பவித்ரா, அப்புறம் அருண் இவங்க 4 பேருமே கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. ஸோ மீதி இருக்கக்கூடிய 6 போட்டியாளர்களுமே இந்த கிளாக் டாஸ்க்கை விளையாடுறாங்க. இதில் தான் ரயான் வந்து லீடிங் பாயிண்ட்ஸை எடுத்தும், அதுக்கடுத்து முத்துக்குமரன் செகண்ட் பிளேஸை பிடிச்சும் ரயானுக்கு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் போகிற தகவல் வெளிவந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி எபிசோடில் டிக்கெட் டு ஃபினாலே இவர் தான் வின் பண்ண போகிறார் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல், வீக்கெண்டில் ஏதாவது கண்டென்ட் தேவைப்படும்ல, அதுக்காக விஜய் சேதுபதி அவர்கள் கையால் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் யார் அப்படிங்கிற மாதிரியும் அதை வச்சு சனிக்கிழமை எபிசோட ஓட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.